கிரிக்கெட்ல நைட்ல வாட்ச்மேன் வேலை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கு. என்ன விஷயம்னா, ஒரு நாள் முடிய போகுது. அதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் 5 டேஸ் பாஞ்ச். அந்த ஒரு நாள் முடியிற தருவாயில இருக்கு. அப்போன்னு பார்த்து யாராவது பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாங்கன்னா, இதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன உள்ள இறக்கி, அவனும் அல்பாயுஸ்ல போயிட்டான்னா, இன்னொரு விக்கெட் போயிருங்கிற காரணத்தினால, பவுலர் யாராவது ஹாயா உட்காந்துருப்பாங்க. அவங்கள மண்டை மேல அடிச்சு, "இங்க வா! நீ இப்ப போய் இறங்குற, பால பார்த்து கட்டைய வைக்கிற, நாளைக்கு அவுட் ஆயிக்கோ பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ அவுட் ஆகக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. அவரு தான் நைட் வாட்ச்மேன். இந்த மாரி தான் ஒரு சம்பவம் சிட்டகாங்ல நடக்குது. ஆஸ்திரேலியா கூட பங்களாதேஷ் பலப்பரீட்சை நடத்திட்டு இருக்கானுங்க. நாள்லயே வெறும் 60 ஓவர்ல 200 ரன்னுக்கு என்டயர் பங்களாதேஷ் டீம குளோஸ் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ். ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்லாம் ஜம்முனு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் உட்காந்துட்டாங்க. அப்போன்னு பார்த்து ரிக்கி பாண்டிங் வந்து, கில்லஸ்பி நீ வந்து தயாரா இரு. ஓப்பனிங்ல இறங்கியிருக்கிற 2 பேத்துல யாராவது ஒருத்தர் அவுட் ஆனா, அடுத்தது நீ தான் இறங்கணும்னு சொல்லியிருக்காப்ல. இதே மாரி என்ன ஆயி போச்சு, மேத்யூ ஹேடன் அவுட் ஆயிட்டாப்ல. வேற வழி இல்லாம ஜேசன் கில்லஸ்பி பேட்ட தூக்கிட்டு வந்துட்டாப்ல. கில்லஸ்பிக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே நைட் வாட்ச்மேனா இந்தியாக்கு எகென்ஸ்டா, இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாலாம் கப்பைஸ் அடிச்சிருக்காப்ல. அது வேற கத. இந்த மேட்ச்ல என்ன ஆகுதுன்னா, பாலு ஸ்விங் ஆகுது. அது போக பாலு ஸ்பின்னர் போட்டா, ரைட்ல இண்டிகேட்டர போட்டு லெஃப்ட்ல திரும்பிட்டு இருக்கு. இதனால ரிக்கி பாண்டிங் சுதாரிச்சு, இப்ப நம்ம இறங்குனோம்னா, கொஞ்சம் பரதநாட்டியம் ஆட வேண்டியது இருக்கும். அதனால கில்லஸ்பிய இறக்கி விட்டுறலாம்னு சொல்லிட்டு கில்லஸ்பிய இறக்கி விட்டாங்க. நம்ம ஆளு பால உன்னிப்பா கவனிச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அடுத்த நாள் என்ன ஆகுது, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு விக்கெட் போயிருச்சு. இப்போ ரிக்கி பாண்டிங் உள்ள வராப்ல. ரிக்கி பாண்டிங், கில்லஸ்பியும் சேர்ந்து பொறுமையா ஆடுறாங்க. பாண்டிங்கு 50ய போட்டாப்ல. ஆனா என்ன ஆயி போச்சுன்னா, ரன் அவுட் ஆயி வீட்டுக்கு போ வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வர்றது மைக்கேல் ஹசி. ஹசிக்கு ஈக்குவலா அந்த சைடுல நின்னு கில்லஸ்பி தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காப்ல. பலவிதமான ஷாட்டுகள பாக்கெட்குள்ள வச்சிருந்திருப்பான் போல. எடுத்து ஒவ்வொன்னா காட்டிட்டு இருக்கான். பங்களாதேஷ் பவுலர்ஸ் எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிட்டானுங்க. நம்ம ஆள் 50 அடிக்கிறாப்ல, அதுக்கப்புறம் 100 அடிக்கிறாப்ல, 150 அடிக்கிறாப்ல. முதல் முறையாக ஒரு நைட் வாட்ச்மேனு 200 அடிக்கிறான். ஜேசன் கில்லஸ்பி 200 அடிச்சு தாக்குறாப்ல. இப்படியே விட்டோம்னா கில்லஸ்பி 400க்கு மேல அடிச்சு போடுவாப்ல. எல்லா பேட்ஸ்மேனுக்கும் மானக்கேடா போயிரும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா டிக்ளேர் பண்ணிடுறாங்க.